வெல்கம் டு கோடி வித் மெயில். இன்று நம்ம பார்க்க போகிற படம் கான்டினென்டல் ஸ்பிளிட். 2024 இந்த படம் வெளியாகிருக்கு. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த படம் உண்மையாலுமே ஒர்த்தா இல்லை டைம் வேஸ்ட்டா வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அமெரிக்கா நடுவில் திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான நிலப்பிளவு உருவாகுது. இன்னும் சில மணி நேரத்தில் அந்த பிளவு முழு நாட்டையும் ரெண்டாக பிரிச்சுற அபாயம் இருக்குது. அந்த பேரழிவை தடுக்க விஞ்ஞானிகள் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதுதான் படத்தோட கதையே. படத்தோட பாசிட்டிவ், படத்தோட கான்செப்ட் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆரம்பத்தில் சில சீன்ஸுகள் டென்ஷன் ஃபீல் கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. எர்த்குவிக் சீன்லாம் ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் ஓகேன்னு சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ், டிசாஸ்டர் மூவிக்கு முக்கியமான சிஜிஐ ரொம்பவே வீக்காக இருக்குது. பல இடங்களில் கிராஃபிக்ஸ் ஃபேக்காக தெரியும். அதனால் பெருசாக எதுவும் ஃபீல் ஆகாது. ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சஸ்பென்ஸ் எக்ஸைட்மெண்ட்லாம் பெருசாக இருக்காது. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் ஏவரேஜாக தான் இருக்கும். எமோஷனல் கனெக்ஷன் பெருசாக வராது. ஃபைனலாக நீங்கள் 2012 அல்லது சான் ஆண்ட்ரீஸ் மாதிரி ஹாலிவுட் டிசாஸ்டர் மூவிஸ் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றம் தர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2/5. மீண்டும் வேறு படத்தோட மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.